வெண்பா லவ் டான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய விநாயகர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடணும், எப்படி சாமி கும்பிட்றதுக்கு என்னெல்லாம் பண்ணோம், என்ன பண்ணி என்ன செஞ்சு நம்ம சாமி கும்பிட்டதுங்கிறத பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு வெண்பா லவ் டான்ஸ் சேனல். மார்னிங் எப்போதும் போலயே காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த விளக்கை நல்லபடியாக ஏற்றிட்டேன். அதுக்கப்புறம் நான் வெளியில் சின்னதாக செடி வச்சுருக்கேன். அந்த செடிக்கு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எப்போதும் போல் காலையில் பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றுறதுக்கு மார்னிங் 4:30க்கு எழுந்திரிச்சு வாசல் தொடச்சி விட்டு கோலம் போட்டு விட்டுட்டு ஃபஸ்ட்டு வாசலில் விளக்கேற்றி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வாசலில் சாம்பிராணி காட்டி முடித்தேன். விநாயகர் சதுர்த்தினாலே நமக்கு வீட்டில் சின்ன வயசில் செலிப்ரேட் பண்ணது நிறையவே எனக்கு ஞாபகம் இருக்குது. அம்மா அந்த இலையை பறிச்சிட்டு மா இலை தோரணம் கட்டுறது, அதுக்கப்புறம் அந்த எருக்கம்பூ அதில் பூ கட்டி மாலை போடுறது. அப்போல்லாம் நம்ம ஊர்லலாம் பூவெல்லாம் நமக்கு கடையில் வாங்குகிறோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நமக்கு வெளியிலேயே அவங்கவுங்க ஊர்லேயே வெளியிலேயே ஒரு சில வீட்டிலலாம் அது கிடைக்கும். ஆனால் இப்போல்லாம் நம்ம அதெல்லாம் காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். ஒவ்வொரு விஷயமும் மா இலை தோரணமும் சரி, எருக்கம்பூ மாலையும் சரி, நம்ம சில விஷயங்கள்லாம் நமக்கு வீட்டிலேயே கிடைச்ச ஒரு விஷயத்தெல்லாம் இங்கே நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டுருக்கோம். சின்ன வயசில் அதை செஞ்சதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்ச விநாயகர் சதுர்த்தி. ஆனால் எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் நான் இவ்வளோ இப்படியெல்லாம் சாமி கும்பிடுவேனா அப்படிங்கிற மாதிரி நான் சின்ன வயசில் நினச்சதே கிடையாது. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் எல்லாருக்கும் ஒரு மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி நம்ம லைஃப்லேயும் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. மார்னிங் சாமி கும்பிடும்போது காலையிலே விநாயகர் சதுர்த்தி சாமி கும்பிட்றணும் அப்படிங்கிற பிளானில் தான் எல்லாமே செய்ய ஆரம்பித்தேன். ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு மேரேஜ் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் கிளம்பிடுவேன்னு சொன்னனால மார்னிங்கே எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் மார்னிங்கே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். காலைல வாசலில் கோலம் போட ஆரம்பித்தேன். சிம்பிளாக தான் கோலம் போட்டேன். நமக்கு என்ன தெரியும், எப்போதும் போல் ஒரு சிம்பிள் கோலம், அதை போட ஆரம்பிச்சிட்டேன். கோலம் போடும் போதே டிவியில் சாங் போட்டு விட்டுட்டேன். சாங் போட்டால் தான் நமக்கு ஒரு வைபே இருக்கும். ஏன்னா சாங் கேட்டுட்டு நம்ம சாமி கும்பிடும்போது அது ஒரு நல்லாயிருக்கும் அந்த ஃபீலிங்கே. நமக்கு மார்னிங் நமக்கு ஒரு ஃப்ரெஷ் மைண்டாக இருக்கும். நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்காது. காலைல ஏந்திரிச்சிட்டோமே அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வராது. ஏன்னா நமக்கு அந்த மார்னிங் ஏந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு நம்ம குளிச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அது ஒரு நல்ல ஹேபிட்டாக இருக்குது. எனக்கு இப்போ நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு ரொம்ப அது ஒரு நல்ல பழக்கமாக இருக்குது. எப்பவும் போல் நமக்கு தாம்பூலத்தட்டில் பூ வச்சாச்சு. அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த விளக்குக்கு விளக்கு அகல் விளக்கு 5 அகல் விளக்கு எடுத்து வச்சுட்டேன். பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்ற ஆரம்பிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய விஷயங்கள் எனக்கு நல்லதாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. எனக்கு இப்போலாம் ஏந்திரிச்சாலே முதல்ல விளக்கேற்றணும் அப்படிங்கிற நினப்பு எனக்கு ஏந்திரிக்காமல் விட்டுறக்கூடாது, கரெக்டாக ஏந்திரிச்சு விளக்கேற்றணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே நிறையவே வந்துருச்சு. அது எனக்கு என்னென்னா மார்னிங் ஏந்திரிச்சாலே நல்லதுங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயமும் எனக்கு செய்யணும் போது அது எனக்கு ரெகுலர் ஆக்டிவிட்டியாக ஆயிடுச்சு. அது என்னால் இப்போலாம் ஸ்டாப் பண்ணவே முடியல. எப்பவும் போல் அலாரமே அடிக்காமல் நமக்கு அந்த டைமுக்கு முழிப்பு வந்துடுது. ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம ரெகுலராக செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த விஷயங்கள் நமக்கு ரெகுலராக ஆகிரும், அப்படிங்கிறதுக்கான ஒரு பழக்கம் ஆயிரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் இது. மார்னிங் பிரம்ம முகூர்த்த விளக்கை நல்லபடியாக ஏற்றி முடித்தாச்சு. மார்னிங் சிம்பிளாக கற்கண்டு வச்சு தான் நான் சாமி கும்பிட்டேன். அதுக்கப்புறம் ஊதுவத்தி ஸ்டாண்டில் ஊதுவத்தி வச்சாச்சு, சாம்பிராணி காட்டியாச்சு. இதெல்லாம் செஞ்சால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் சாமி கும்பிட்டேன்னு.
சம்டைம்ஸ் என்கிட்ட நெய்வேத்தியமாக என்ன வைக்கிறதுன்னு இல்லாத போது சிம்பிளாகவும் நான் சாமி கும்பிட்ருக்கேன் வைக்காமையும். பட் அதெல்லாம் சிம்பிளாக நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அது எப்படியும் விநாயகர் சதுர்த்திக்கு பழங்கள்லாம் வச்சு சாமி கும்பிடுங்கிறதுக்காக மார்னிங் வந்து கொஞ்சம் சிம்பிளாக வந்து நான் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். சாம்பிராணி போட்ட பிறகு சாமி ரூமே கம கம கம்மன்னு இருந்துச்சு. பார்க்கவும் நல்லா இருந்தது, அழகாகவும் இருந்தது. சாமி ரூமில் அந்த பூ வச்சு அந்த ஒளியில் வந்து அந்த விளக்கெல்லாம் தெரியுது, ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றி முடித்த பிறகு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றின பிறகு சரி மொட்டை மாடிக்கு போய் மார்னிங் வியூ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சொல்லிவிட்டு மொட்டை மாடிக்கு போனேன். மார்னிங் போனாலே நமக்கு வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து வியூ ரொம்ப நல்லா இருக்கும் மொட்டை மாடியில். நல்ல பக்கத்துலேயே ஒரு லேக் இருக்குது. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்ச நேரம் நான் வந்து ஆக்சுவலாக லீவு நாளில் வந்து நான் செய்ய ஆரம்பிக்கும் போது பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்காது. அதனால் வந்து கொஞ்சம் நான் மொட்டை மாடியில் போயிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸு வாக்கிங்லாம் போயிட்டுருந்தேன். பட் இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆன பிறகு நமக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்ப வேண்டியதாக இருந்தது. ஏன்னா பாப்பாவுக்கு மார்னிங் 7:30க்கெலாம் வேன் வந்துடும். ஸோ அந்த டைம்குள்ளே வந்து நம்ம கிளம்பணுங்கிறதுக்காக காலையில் பூஜை முடித்தோடனேயே நமக்கு வந்து சமையல் தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. மார்னிங்க்கு வந்து போனோடனேயே நமக்கு இப்போ வந்து கிளைமேட் வேறு வந்து ரெய்னி கிளைமேட்டாக இருக்கிறனால மழை பெஞ்ச அந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. கொஞ்ச நேரம் அங்கே இருந்து அந்த வியூலாம் பார்த்துட்டு பார்த்தா சூரியனே வரலை, அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறனால அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டு அங்கேயும் கோலம் போடலான்னு சொல்லிவிட்டு நமக்கு தெரிஞ்ச சிம்பிளான கோலத்தை போட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்படையும் தொடச்சிட்டேன். அதுக்கப்புறம் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து இதை பண்ணுனா நல்லாயிருக்கும், இதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து மனசார அதை பிடிக்க ஆரம்பிச்சிச்சின்னா அந்த விஷயங்கள் நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணவே தோணாது. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து இதை செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை நமக்கு வந்து ரெகுலராக வந்து செய்ய தோணிடும். நம்ம இவங்க மற்றவங்க சொல்லி தான் அதை செய்யணுங்கிற எண்ணமே நமக்கு வராது. அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் ஃபஸ்ட்டு. எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வந்த பிறகு எனக்கு அதை ஸ்டாப் பண்ணவே மைண்ட் வரலை. அப்புறம் அடுப்படிலாம் தொடச்சி விட்டு அவங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டெல்லாம் வச்சு முடிச்சிட்டேன். அந்த எனக்கு வந்து கிச்சன்லேருந்து அந்த வியூ லேக் வியூ நல்லாவே தெரியும். பார்த்தாலே நமக்கு நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே வீடியோஸ் போடும்போது அந்த டைம் காட்டுவேன் நான். அதுக்கப்புறம் உருளியில் வந்து பூ வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்கு உருளியில் வந்து எப்போவும் போல் மஞ்சள், பச்சை கற்பூரம், ஜவ்வாது இது எல்லாமே போட்டுட்டு என்கிட்ட இருக்கிற பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி வாசலில் வச்சுட்டேன். அந்த வாசலில் கோலம் போட்ட பிறகு இந்த உருளியை வச்சாலே ஒரு அழகாக இருக்குங்க பார்க்கவே. எனக்கு அது வந்து வச்சாலும் ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்கும் வாசலே பார்க்குறதுக்கு. அதையும் வச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொண்டக்கடலையை வேக வைக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு கொண்டக்கடலைலாம் அலசிட்டு குக்கரில் வச்சு வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா சீக்கிரமாக சாமி கும்பிடணும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சைட் பை சைடு வந்து கொழுக்கட்டை செய்கிறதுக்கான வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பூரணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிவிட்டேன். அச்சு இருந்தது, அதை வச்சு கொஞ்சம் டிசைன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து கைப்பிடி கொழுக்கட்டை அப்படின்னு எனக்கு இருக்கிறதுலே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா எனக்கு வந்து கொழுக்கட்டையே சரியாக செய்ய வராது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், ஏன் எனக்கு அது வரலை அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பாப்பா எழுந்திரிச்சி கிளம்பிட்டா. எங்கே கிளம்புறாங்க அப்படின்னா விநாயகரை வாங்குறதுக்காக. ஏன்னா இன்றைக்கி ஸ்பெஷலே அவர் தானே, அவருக்காக விநாயகர் வாங்குறதுக்காக அவரும் என் வீட்டுக்காரும் வந்து கிளம்பி விநாயகர் வாங்கிறதுக்கு போயிட்டாங்க. அதுக்குள்ளே நான் கொண்டக்கல்லையை தாளிச்சிட்டு அடுப்பில் வந்து கொழுக்கட்டையை வந்து வேக வச்சுட்டேன். அவங்க வரத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடணும்னு சொல்லிவிட்டு நம்ம கணபதி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாப்பா கையில் கொடுத்துட்டு விநாயகரை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டேன். வரும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வருஷம் விநாயகர் ரொம்ப அழகாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆசையாக அதை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் உள்ளே வரும்போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வராரு, நமக்கு வீட்டுக்கு விநாயகர் வந்துட்டார் அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவரை கொண்டு வந்து நம்ம ஆல்ரெடி அவர் வந்து மணப்பலகையில் கொண்டு வந்திருந்தார். ஸோ அதெல்லாம் டெக்கரேட் பண்ணி அவரை வந்து வைக்கணும்னு சொல்லிவிட்டு எல்லாமே நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். விநாயகரை வந்து வச்ச பிறகு விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு எப்போதும் போல் வந்து விநாயகருக்கு வந்து மஞ்சளில் வந்து பொட்டு வச்சுட்டேன். மஞ்சளில் பொட்டு வச்சு அதுக்கு குங்குமம் வச்சோடனே விநாயகர் இன்னும் கொஞ்சம் அழகாக ஆகிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கொடை வாங்கிட்டு வந்தாங்க. அதை வந்து அவருக்கு ஃபிட் பண்ண உடனேயே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வருஷம் விநாயகர் வந்து. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து எருக்கம்பூ மாலை வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து மாயிலை தோரணம் கட்டணும்னு சொல்லிவிட்டு
மா இலையை வந்து அதுக்கு வந்து நம்ம ஒற்றைப்படையில் வைப்பாங்க. ஒன்று வந்து 11, 21 இல்லைன்னா 9 அவங்கவுங்களோட வசதிக்கு ஏற்றபடி நம்ம வந்து அதை தோரணம் மாதிரி கட்டலாம். ரொம்ப நல்ல விஷயங்க அதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது. நான் அதுக்கப்புறம் வந்து பிள்ளையாருக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு வந்து வாசலுக்கு தோரணம் கட்டணும்னு அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எருக்கம்பூ மாலை வந்து கட்டினேன். எல்லாமே அவர் வாங்கிட்டு வந்துட்டார். நான் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பித்தேன். பிள்ளையாருக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து ரொம்ப ஆசையாக செஞ்சேன். எனக்கு இந்த வருஷம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஏன்னா எப்போதுமே நான் ஈவினிங் டைமில் தான் வந்து சாமி கும்பிடுவேன். இந்த தடவை வந்து நான் மார்னிங்கே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டனால ரொம்ப எல்லா விஷயங்களும் வந்து பார்த்து பொறுமையாக அழகாக இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிவிட்டு டைமுக்கு ஏற்ற மாதிரி நான் செய்ய ஆரம்பித்தேன். பிள்ளையாருக்கு வந்து ஃபஸ்ட்டு டெக்கரேஷன் பண்ணி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து மா இலை தோரணத்துக்கு வந்து நான் 21 மா இலை எடுத்துக்கிட்டேன். அதுலேயும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நூலில் வந்து கோத்துட்டேன். நூலில் கோத்து என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து வாசலை கட்ட சொல்லிட்டேன். மா இலை தோரணமும் கட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அருகம்பூவில் வந்து மாலை கட்டணும்னு சொல்லிட்டு அடுத்து அந்த வேலையை ஆரம்பித்தேன். அப்போ வந்து பாப்பா வந்து நான் வீடியோ எடுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து வீடியோ எடுத்து கொடுத்தா எனக்கு. இப்போ மா இலை தோரணம் கட்டி வாசலில் கட்டி விட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து எருக்கம்பூ மாலைக்கு வந்து நூலை எடுத்து நம்ம பூ கட்டுற மாதிரியே வந்து அதை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொன்றுத்தையும் வந்து அந்த மா இலை தோரணம் கட்டும் போது எப்படின்னா அந்த உள்ளே வந்து இலைக்குள்ளேயே உள்ளே மடக்கி விட்டுட்டு அதை வந்து நூலுக்குள்ளே கோர்த்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அருகம்புல்லுக்கும் வந்து நம்ம நார்மலாக பூ கட்டுற மாதிரியே அந்த அருகம்புல்லை எடுத்து அது முனையில் மட்டும் கொஞ்சம் அதாவது காம்பு கிட்டே இருக்குல்ல அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மடக்கி விட்டு பூ எப்படி கட்டுவோமோ அது மாதிரி கட்டி விட்டுட்டேன். பூ கட்டி முடித்த பிறகு அதுக்கப்புறம் விநாயகருக்கு அந்த எருகம்புல் மாலையை வந்து அருகம்புல் மாலை வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து 1 வீக்காக வந்து வாய்ஸ் சரியில்லை. கொஞ்சம் கோல்டு இருக்கிறனால எனக்கு வந்து வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். கொஞ்சம் டயர்டாக தான் நான் பேசியிருப்பேன். எனக்கு வந்து கொஞ்சம் வாய்ஸ் சரியில்லாதனால அதுக்கப்புறம் வந்து விநாயகருக்கும் அருகம்புல் மாலை வந்து கட்டி அவருக்கு கட்டி விட்டுட்டேன். இப்போ எனக்கு வந்து பாதி பிள்ளையார் வந்து அலங்காரம் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு குறை பூ வைக்கணும். பூ வச்சு பிறகு தான் இன்னும் ஃபுல்ஃபில் ஆணுச்சு. நம்ம வீட்டு அழகான பிள்ளையார் ரெடி ஆகிட்டாரு. விநாயகர் சதுர்த்தியை ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு வந்து தெரிஞ்சு செய்வாங்க. நம்ம ஒரு சில விஷயங்கள் ஏன் செய்கிறோம் தெரிஞ்சு பண்ணால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி நான் எப்போதுமே வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து மஞ்சள்லேயும் வந்து ஒரு பிடிச்சு அதாவது விநாயகர் ஒன்று வச்சு அவங்களுக்கு பொட்டு வச்சு நான் சாமி கும்பிடுவேன். அது எனக்கு ரெகுலராகவே நான் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சதுலேருந்து அந்த பழக்கம் எனக்கு வந்துருச்சு. அது ரொம்ப நல்லது மஞ்சளில் வந்து பிள்ளையார் பிடிச்சு செய்கிறதும். பிள்ளையார் வந்து களிமண்ணால் ஏன் செய்கிறோம் அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா ஆடி மாதத்தில் வந்து நமக்கு வந்து வெள்ளம் வந்து அதில் இருக்க கடல் ஆற்று தண்ணியில் இருக்க மணல்லாம் அடிச்சிட்டு போயிடும். ஸோ அதில் வந்து நீர் வளம் வரத்துக்காக விநாயகர் சதுர்த்தி அப்போ வந்து நம்ம களிமண்ணால் ஆன பிள்ளையாரை வந்து அதில் கரைக்கும் போது நமக்கு வந்து அந்த நீர்வளம் வந்து நமக்கு நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். என் பொண்ணு நேற்று கேட்டா ஏம்மா நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் வந்து அவகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். சில விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கும் தெரிஞ்சிருந்தா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சாம்பிராணி போட்டு விநாயகருக்கு வந்து சாமி கும்பிட்டாச்சு. இப்படி தான் வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த தடவை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னால் முடிஞ்சதை வந்து கொண்டக்கடலை கொழுக்கட்டை அதெல்லாம் செஞ்சு பொரி அவல் எல்லாமே செஞ்சு அப்புறம் சாமி கும்பிட்ட பிறகு ஹஸ்பண்டுக்கு வந்து பிரசாதத்தை கொடுத்தேன். இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் டைம் ஆனனால காலையிலே சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு டிஃபன் அவர் வெளியவே வாங்கிட்டு வந்துட்டார். அப்புறம் வெளியே வந்ததுனால சாமியெல்லாம் கும்பிட்ட பிறகு சாப்பாடு சாப்பிட்டுட்டு எங்கள் பூஜையை முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.